நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. தீபாவளி மத்தாப்புமா ஜொலிக்குதுங்களே. முதல்ல நம்ம செந்தமிழுக்கு ஒரு வணக்கம். செம்மாண்டு அமைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் வாதமன்னி உண்மையை வெளிக்கொண்டு வர வெறியோடு வந்திருக்கிற அணி தலைவர்களுக்கும் என் வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் ஒரு பஞ்சாயத்து, அதாங்க இந்த பட்டிமன்றம். மாறிக்கிட்டு இருக்கிற நாகரிக உலகத்துல மனுஷன் கடைபிடிக்க வேண்டியது சத்தியத்தையா இல்ல சாமர்த்தியத்தையா? நாகரிகம்னு சொல்றது நம்ம போட்டு இருக்கிற அந்த புது உடையிலோ இல்ல கையில வச்சிருக்கிற வாட்சிலையோ மட்டும் இல்லைங்க, நம்ம யோசனையிலும் செயலிலும் இருக்கணுமுங்க. ஒரு பக்கம் வாய்மைனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப அறுத்து தூக்கி பிடிக்க ஒரு அன்னைக்கு தணிக்குதுங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா சத்தியமா தப்பிக்க முடியாது போலயே. மற்றொரு பக்கம் திருக்குறளின் காலமர்ந்து செயல்படுதல் என்பது போல நிலைமைக்கு தகுந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற சாமர்த்தியம் தான் முக்கியம்னு இன்னொரு அணி கட்சியை கட்டிட்டு நிற்கிதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாட்டாமை தீர்ப்பு சொல்றதுல ஒரு சின்ன சாமர்த்தியம் இருக்கு, சத்தியமா உங்களுக்கு பிடிக்குமுங்க. முதல்ல சத்தியம் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வாங்கப்பா. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியன் போல் அமர்ந்திருக்கும் பெருந்தகமை நடுவர் அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தை செவியாலும் விழியாலும் கேட்கவும் ரசிக்கவும் வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்திருக்கும் என் அணி சார்ந்த சக பேச்சாளர்களுக்கும் எதிரணி சாமர்த்தியம் என்கிற போர்வை போர்த்தி அமர்ந்திருக்கும் சகுனிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஆங்கிலேயர்கள் உலகிலேயே மிகவும் சாமர்த்தியமான ஆட்சியாளர்கள். அவர்களிடம் ஆயுதம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் காந்திஜி சத்தியாகிரகம் என்ற ஆயுதத்தை ஏந்தினார். இன்றும் எதிரணியினர் சாமர்த்தியம்தான் பலம் என்று பேச வந்துள்ளனர். ஆனால் உலகத்தை ஆண்ட ஆங்கிலேயர்களின் சாமர்த்தியத்தை ஒற்றை ஆடையுடன் நின்ற ஒரு மனிதனின் சத்தியம் மண்டியிட வைத்தது. அதுக்கு மகாத்மா காந்தியே சாட்சி. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, வருங்கால சரித்திரமாய் நில்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. ஹரிச்சந்திரன் முதல் காந்தியடிகள் வரை வரலாற்றில் நிலைத்து நிற்பவர்கள் சத்தியத்தை கட்டி காத்தவர்கள் தான். சாமர்த்தியம் என்கிற 2 நிமிஷம் 100 ஸ்பான் நடுவர் அவர்களே உடம்புக்கு ஆகாது. சத்தியம் என்கிறது பாரம்பரிய கஞ்சு மாதிரி என்னைக்கும் பலம் தரும். சாமர்த்தியமாக பேசினால் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம். சத்தியமாக வாழ்ந்தால் மட்டுமே வரலாறாக மாற முடியும். எனவே சத்தியம்தான் மாறி வரும் நாகரிக உலகில் மனிதனுக்கு தேவையானது என்று கூறி சத்தியத்தின் சான்றாக இருக்கும் நீங்கள் சத்தியத்தின் பக்கமை தீர்ப்பை நல்குவீர்கள் என்றெண்ணி நிம்மதி பெருமூச்சில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி. பாட்டெல்லாம் பாடி அசைச்சிங்கப்பா.
போங்க. அடுத்து சாமர்த்திய பக்கத்துல ஒருத்தவங்க வாங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, வெறும் சத்தியம் மட்டும் இருந்திருந்தால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்குமா? அங்க ஒரு சாமர்த்தியம் இல்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை எடுத்துக்கோங்க. ஆங்கிலேயரிடமிருந்து தப்பிக்க அவர் போட்ட மாறுவேடம் ஒரு சாமர்த்தியம் இல்லையா? ஹிட்லர் ஏழை சந்திச்சு உதவி கேட்டாரே, அது தந்திர சாமர்த்தியம் இல்லையா? எதனடி பேசினார்கள்? நூடல்ஸ், கஞ்சி, அப்படி இப்படின்னு. அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு கூட சாமர்த்தியமா? வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் குடிக்கணும். பாவே எதனடி எந்த காலத்துல இருக்காங்கன்னே தெரியல. கொஞ்சம் கேட்டு நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. சாமர்த்தியம் என்பது மற்றவர்களை ஏமாற்றும் கருவி அல்லங்க. மற்றவர்களிடம் இருந்து ஏமாறாமல் வாழ்வதற்கு உதவி புரியும் ஒரு கலைங்க என்று கூறி மாறி வரும் நாகரீக உலகில் மனிதனுக்கு தேவையானது சாமர்த்தியமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெளிப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, இப்ப எல்லாமே ஆன்லைன்ல தான். இப்ப சத்தியத்தை வாரி விட போறாங்க. வாங்கப்பா. மாங்காய் திங்காமல் மசக்கை உண்டாக்காமல் என்னை பெற்றெடுத்த என் தமிழ் தாயே, உன் பாதம் தொட்டு வணங்கி அத்தமிழ் தாய்க்கு நம்முடைய தமிழ் பேச்சால் மகுடம் சூட்டும் நடுவர் அவர்களுக்கும் நம் வாத திறமையால் ஆபரணம் பூட்டும் எண்ணணி மற்றும் எதிரணி சார்ந்த சக பேச்சாளர் பெருமக்களுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, முன்னேற்றம் என்பது குறுக்கு வழியில் வருவதல்ல. அதுக்கு மிகச் சிறந்த உதாரணம் இந்திய தேசத்திற்கு எட்டாய்கனியாய் இருந்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை ஈட்டி எறிந்தல் மூலம் வென்ற முதல் இந்தியரான நீரஜ் சோப்ரா. அவர் நினைத்திருந்தால் விளம்பரத்தில் மற்றும் பணியாற்றி பணம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் தன் விளையாட்டின் மீது சத்தியமான உழைப்பை கொட்டினார். அந்த உண்மைதான் அவரை இன்று உலக அரங்கில் இந்தியாவின் அடையாளமாக மாற்றியுள்ளது. வாய்மையே வெல்லும் என்று கோபுரத்தில் எழுதி வைத்துவிட்டு மேடையில் வந்து சாமர்த்தியமே முக்கியம் என்று பேசுவது வேடிக்கையாக உள்ளது நடுவர் அவர்களே. சாமர்த்தியங்கிறது ஜன்னல் வழியா வரும் வெளிச்சம் மாதிரி கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். ஆனா சத்தியம்ங்கிறது சூரியன் மாதிரி மேகம் மறைச்சாலும் மறுபடி வந்து சுட்டெரிக்கும் என கூறி சத்தியமே சிறந்தது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்தியத்துக்கே ட்விஸ்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவரின் குரலுக்கு வேதமாய் விளங்கும் தன் பட்டிமன்ற பேச்சால் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் வளர்க்கும் சான்றோனாய் வீற்றிருக்கும் நடுவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தை காந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணி நீரஜ் சோப்ராவை பற்றி பேசினார்கள். நான் கேப்டன் கூல் MS தோனியை பற்றி சொல்கிறேன். அவருக்கு தெரியும் எந்த பந்து வீச்சாளரை களத்தில் எப்போது கொண்டு வர வேண்டும் என்று. அதுதான் சாமர்த்தியம். 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் அவர் முன்னாடி வந்து பேட்டிங் செஞ்சது ஒரு சாமர்த்தியமான முடிவு. சத்தியத்தை பேசிச்சு சீனிய வீரர்கள் தான் போவாங்கன்னு அவர் உட்கார்ந்து இருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்குமா? எதிரணி சொன்னார்கள் சத்தியம் அப்படின்றது சூரியன் அது இதுன்னு. ஆனால் சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு கூசும் நடுவரே. அந்த வெயிலிருந்து தப்பிக்க சாமர்த்தியமா குடைப்பிடிக்க தெரிஞ்சவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக நடக்க முடியும் என்று கூறி சாமர்த்தியமே நாகரிக உலகில் மனிதன் தேவை என்று கூறி நன்றி பாராட்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சத்தியம் பக்கத்தில் ஒருத்தவங்க வாங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, வீட்டில் சத்தியத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் சோறு கிடைக்கும். ஒரு முறை என் அம்மா சமைச்சது எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பாவிடம் கேட்டாங்க. எங்கள் அப்பாவும் சாமர்த்தியமா ஆஹா ஓஹோன்னு போய் சொன்னார். அடுத்த ஒரு வாரத்துக்கு அதே மொக்கையான டிசைனாக ஃபுட்டை செஞ்சு போட்டு எங்கள் அப்பாவே கொண்டுட்டாங்க நடுவரே. அப்போவே எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, உப்பு கம்மி காரம் அதிகம்னு
சத்தியத்தை சொல்லியிருந்தா அன்னையோட இந்த சமையல் நின்றுருக்கும். சத்தியம் பேசினா ஒரு விளையாடி விழலாம். ஆனால் சாமர்த்தியமாக போய் சொன்னால் காலம் பூரா அந்த சமையலை சாப்பிட வேண்டியது இருக்கும். சாமர்த்தியம் என்பது சைனா ஃபோன் மாதிரி பார்க்க பளபளப்பா கலர் கலராக இருக்கும். ஆனால் எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்குன்னே தெரியாது. நம்ம சத்தியம் என்பது நோக்கியா ஃபோன் மாதிரி சார்ஜும் நல்லா நிற்க வெடிக்கவும் செய்யாது. எனவே மாறி வரும் நாகரிக உலகில் மனிதனுக்கு தேவையானது சத்தியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வீட்டில் சத்தியத்தை கடைபிடித்தாதான் சோறு கிடைக்கும் போல. என்ன கணக்கு? நான் சொல்றது சரிதானே? சரிதான் சரிதான். பார்க்க சேர் சைஸு கூட இல்லை. நீங்களாம் வந்து சாமர்த்தியத்தை பேச வந்துட்டீங்க. வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, போன வாரம் என் அம்மா நான் குண்டா இருக்கேனானே கேட்டாங்க. அங்கே போய் சத்தியத்தை பேச முடியுமா? ஆமாம், இந்த குண்டு புஸ்க மாதிரி இருக்கேங்கன்னு சத்தியத்தை சொல்லியிருந்தா பட்டிமடக்கே வந்துக்க மாட்டேன். ஆஸ்பத்திரி பல்ட்டு போய் எழுநீர் கடைசியாக பேசிய தோலை சொன்னா நோக்கியா நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா என்பது போல நோக்கியா ஃபோனை விற்பனை செய்யலாம். நான் கேட்கிறேன் நடுவரே, இங்குள்ள எத்தனை பேருடன் அந்த நோக்கியா ஃபோன் உள்ளது பார்த்தீங்களா நடுவரே? ஒருவட்டுக்குள்ள இல்லை. நான் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விதிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, இங்க யார்ட்டையுமே நோக்கியா ஃபோன் இல்ல. என்ன எனக்கு சரிதானே? சரிதான் சரிதான். என்ன ஒரு வாதம், என்ன ஒரு வேகம். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நம்மகிட்ட அறிவாக பேசுறத பார்த்தா நாட்டாமக்கே கொஞ்சம் படப்படன்னு இருக்குதுங்க. ஒரு பக்கம் சத்தியமே லட்சியம்னு பேசி அப்படியே அரிச்சந்திரன் பரம்பரை மாதிரியே நின்றுட்டீங்க. நீங்க சொன்ன நீதி மெய் சிலுத்து போயிட்டேனுங்க. இன்னொரு பக்கம் சாமர்த்தியம் இல்லாமல் இந்த உலகம் ஜெயிச்சிருக்க முடியுமா? பாயிண்ட் அள்ளி தெளிச்சிட்டீங்க. உங்க வாதத்துல ஒரு ஞானம் இருக்கு. இந்த நாகரிக உலகத்துல ஜெயிக்கணும்னா சத்தியம்ன்ற அஸ்திவாரம் மேல் சாமர்த்தியம்ன்ற கோட்டையை கட்டுறதுதான் புத்திசாலித்தனம். அதனால சாமர்த்தியத்தோடு நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. யாரும் அது யாருன்னா மேலைக்கு வந்து பேசணும். ஒரு பொய்யை சொல்ல 1000 சாமர்த்தியங்கள் தேவை. ஆனால் ஒரு உண்மையை சொல்ல தைரியம் ஒன்று மட்டுமே போதும். நாட்டாமை அவர்களே, இன்றைய கார்ப்பரேட் உலகில் கூட பிராண்ட் வேல்யூ என்று சொல்கிறார்களே, அது எதனால் கிடைக்கிறது? சாமர்த்தியத்தால் அல்ல, அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியின் சத்தியத்தால். ஒருவன் சாமர்த்தியசாலி என்னும் பெயர் இருப்பதை விட அவன் சொன்னால் மாற மாட்டான் நாணயமான மனிதன் என்னும் பெயர் இருப்பதே ஆகச் சிறந்த வெற்றி. ஹரிச்சந்திரன் முதல் மகாத்மா காந்தி வரை இன்று நாம் யாரை வணங்குகிறோம்? சாமர்த்தியமாக போய் சொல்லி தப்பித்தவர்களையா? இல்லை, கழுத்தில் கத்தி வைத்த போதும் சத்தியம் தவறாதவர்களைத்தான் உலகம் இன்றும் வணங்குகிறது. நாகரீகம் மாறிவிட்டது என்பதற்காக நீதியை மாற்ற முடியுமா? சாமர்த்தியம் என்னும் பெயரில் பிறரை ஏமாற்றி பிழைப்பது நாகரீகமா? நாகரீகம் எத்தனை மாறினாலும் மனிதன் மனிதனாக இருக்க தேவையானது சாமர்த்தியம் என்னும் வேஷம் அல்ல, சத்தியம் என்னும் சுவாசம். சத்தியமே வெல்லும். ரொம்ப அழகா பேசினங்கண்ணே. சத்தியத்தை பற்றி தெளிவா சொல்லிட்டங்கண்ணே. என் தீர்ப்பை முழுசா கேளம்னு அப்புறம் சொல்லு, தீர்ப்பை மாத்தவா வேண்டாமான்னு. இந்த நாகரிக உலகத்துல சாமர்த்தியம் என்பது ஒரு மனிதனின் உயிர் கவசம். அதுதான் உங்களை ஏமாற்றங்களில் இருந்து காக்கும். ஆனால் சத்தியம் என்பது ஒரு மனிதனின் உயிர் மூச்சு. அதான் உங்களை மரியாதைக்குரிய மனிதனாக மாற்றும்.
எனவே இந்த மாறிவரும் உலகில் மனிதன் கடைபிடிக்க வேண்டியது சத்தியத்தை தன் லட்சியமாகவும் சாமர்த்தியத்தை தன் ஆயுதமாகவும் கொண்டு வாழ வேண்டும். அதாவது சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட சாமர்த்தியமே இக்காலத்திற்கு மிக அவசியம் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நீதி தவறாதவன்னு நிரூபிச்சிட்டீங்க நடுவரே. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும்.